Hallelujah. Welcome you for this power word and prayer in the name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை வார்த்தை ஜெபத்துக்கும் இந்த சம்பூர்ண ஆசீர்வாத ஜெபத்துக்கும் உங்களை வரவேற்கிறோம். The Lord has been so kind and grateful to us all these days. ஆண்டவர் இவ்வளவு நாள் நமக்கு மிகுந்த இரக்கமுள்ள தயவுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார். And today power word from Psalm 71 verse 1. இன்னைக்கு உங்களுக்கான வல்லமை வார்த்தை சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In thee, O Lord, do I put my trust. Let me never be put to confusion. ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். The demons try to confuse us. சாத்தான் நம்மை குழப்பம் செய்ய நினைக்கிறான். In many ways he is trying to confuse us. நிறைய வழிகளிலே நம்மை குழப்பம் செய்ய நினைக்கிறான். So the psalmist says, O Lord, do I put my trust in thee. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று. Let me never be put to confusion. That is, let me never be ashamed. தமிழ்ல வந்து நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி பார்த்துக்கொள்ளும் என்று எழுதி இருக்கிறது. Because Satan wants to be in the lower place. சாத்தான் எப்போதுமே நீங்கள் தாழ்த்தப்பட்டு தான் இருக்கணும் என்று நினைக்கிறான். He is trying to bring confusion in our family, in our job, in a house, in many places. நம்மளுடைய வேலையிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் நிறைய இடங்களிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். So the Satan tries to do that. சாத்தான் அதை செய்ய நினைக்கிறான். If you and me, if we are the children of God, and if we put our trust in the Lord shall never allow us to be confused. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நம்மளுடைய நம்பிக்கையை தேவன் மேலே வைத்திருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். We shall not be confused. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம், குழப்பம் அடைய Many people மாட்டோம். are confused in many ways. They do not know what to do. நிறைய ஜனங்கள் நிறைய வகையிலே குழப்பம் அடைகிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். They want to start something, and they are not clear about it. எதையோ ஒன்று தொடங்க வேண்டும் என்று நினைத்தார்கள், குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். You know why? Because Satan puts confusion in the mind. ஏனென்றால் சாத்தான் அவர்களுடைய எண்ணங்களிலே குழப்பத்தை உண்டு So பண்ணுகிறான். to take out the confusion from our mind, what should we do? நம்ம இருதயத்திலிருந்து குழப்பத்தை எடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? So the Lord is explaining you, is teaching you the methods how to come out of the confusion. ஆண்டவர் உங்களுக்கு அந்த சாத்தான் கொண்டு வருகிற குழப்பத்திலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்று சொல்லி கொடுக்கிறார். How does the Lord explain it? ஆண்டவர் எப்படி அதை விவரித்து The Lord சொல்கிறார்? says to you, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், you just say one word. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. In the Lord I put my trust. ஆண்டவரே உங்க மேல என்னுடைய நம்பிக்கையை நான் So you just tell வைக்கிறேன். one word. ஒரு வார்த்தை சொல்லுங்க. In the Lord I put my trust. கர்த்தர் மேல் என் நம்பிக்கையை So I வைத்திருக்கிறேன். shall not be ashamed. அதனால் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு Father போக God, மாட்டேன். do not allow us to be ashamed in the name of our Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்க மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி If we பார்த்துக்கொள்ளும். say, it happens. நீங்க அப்படி சொல்லுவீர்கள் என்றால் அது So you நிச்சயமாக are a நிறைவேறும். prophet of yourself. உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி நீங்கதான். You have to speak. நீங்க பேச So வேண்டும். what are you going to speak? நீங்க என்ன பேசுறீங்களோ, Lord, I put my trust in you. ஆண்டவரே என் நம்பிக்கை உங்க மேல வைத்திருக்கிறேன். Okay, Father God, we pray to you in the name of our Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் Thank you for ஜெபிக்கிறோம். speaking with us with this wonderful word. இந்த வார்த்தையை வைத்து எங்ககிட்ட பேசினதற்காக உமக்கு நன்றி So we are going to say செலுத்துகிறோம். from today that we put our trust in you, O Lord. அதனால் இந்த நாளிலிருந்து இவ்வேளையிலிருந்து நாங்க சொல்ல போறோம், எங்க நம்பிக்கை உங்க மேல In the name வைத்திருக்கிறோம் of our Lord and ஆண்டவரே. Savior Jesus Christ, amen. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.